ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 அத்தியாயம் 7 விதுரரின் தொடர்ந்த விசாரணைகள். பதங்கள் 20-21. 20ஆம் பதம். துராபாஹி அல்ப தபச சேவா வைகுண்ட பத்மசு யத்ரோபகீயதே நித்யம் தேவதேவோ ஜனார்தனக. மொழிபெயர்ப்பு. மிக குறைந்த தவம் செய்தவர்களால் பகவானின் ராஜ்யமான வைகுண்ட லோகங்களை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கும் தூய பக்தர்களின் தொண்டை பெறுவது மிக கடினம். தேவர்களின் இறைவனும் ஜீவராசிகளை ஆள்பவருமான பரமபுருஷரை போற்றி புகழ்வதில் தூய பக்தர்கள் 100% ஈடுபடுகின்றனர். பொருளுரை. எல்லா வேத வல்லுநர்களாலும் சிபார்சு செய்யப்படுவது போல் மகாத்மாக்களாக உள்ள ஆத்மீகிகளுக்கு தொண்டு செய்வதுதான் முக்திக்கான வழியாகும். பகவானின் ராஜ்யமான வைகுண்டத்திற்கு செல்லும் வழியில் உள்ளவர்களும் லாபமற்ற வரட்டு தத்துவத்தை பேசுவதற்கு பதிலாக எப்பொழுதும் பகவானின் மகிமைகளை கேட்டுக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருப்பவர்களுக்குமான தூய பக்தர்கள்தான் மகாத்மாக்கள் என்று பகவத்கீதை கூறுகிறது. மகாத்மாக்களுடன் சகவாசம் கொள்வதெனும் இம்முறை நினைவிற்கெட்டாத காலத்திலிருந்தே சிபாரிசு செய்யப்பட்டு வந்துள்ளது. ஆனால் சண்டை சச்சரவுகளும் கபடமும் நிறைந்த இந்த யுகத்தில் இம்முறையைத்தான் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு முக்கியமானதென்று சிபாரிசு செய்துள்ளார். நல்ல தவப்பயன்களை பெறாத ஒருவன் கூட பகவானின் மகிமைகளை பாடுவதிலும் கேட்பதிலும் ஈடுபட்டுள்ள மகாத்மாக்களின் புகழிடத்தை ஏற்பானாயின் பகவானிடம் திரும்பிச் செல்லும் வழியில் அவன் முன்னேற்றமடைவது நிச்சயம். 21ஆம் பதம். ஸ்ருஷ்வாக்ரே மகத் ஆதீனிச விகாராணி அனுக்கிரமாத் தேப்யோ விராஜம் உத்ருத்யதம் அணு பிராவிஷத் விபுகு. மொழிபெயர்ப்பு. மொத்த பௌதிக சக்தியான மகத்தத்துவத்தை படைத்து புலன்களையும் புலனுறுப்புகளையும் கொண்ட பிரம்மாண்டமான பிரபஞ்ச ரூபத்தையும் படைத்த பிறகு பரமபுருஷர் அதற்குள் பிரவேசித்தார். பொருளுரை. மைத்ரேய முனிவரின் பதில்களில் முழு திருப்தி அடைந்த விதுரர் பகவானின் சிருஷ்டியை பற்றி எஞ்சியுள்ள பகுதிகளையும் அறிய விரும்பினார். ஹரே கிருஷ்ணா.